ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம 2ஆம் தந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நாம மூவகை சீவ வர்க்கம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்திரம் பார்த்தோம். இன்னைக்கு அபாத்திரம் பார்க்க போறோம். இது மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய தலைப்பு தான். சீவ வர்க்கத்துல என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒவ்வொரு பக்குவ நிலையில இருக்கும். அதுபடி 10 விதமான குணங்களோட ஆன்மாக்களை பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குமே முக்தி அடைவதற்கான ஒரு ஞான நிலை ஏதாவது ஒரு வடிவத்துல அவங்களுக்கு கிடைக்கும். அந்த சகலரா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மனித ரூபத்திலேயே யாராவது ஒருத்தர் குருவா இருந்து ஞானம் கொடுப்பாங்க. பிரளயா கலர்ல இருக்கிறவங்களுக்கு அருவமா யாராவது அவங்களுக்கு ஞானம் கொடுத்து அடுத்த நிலைக்கு உயர்த்துவாங்க. விஞ்ஞான கலர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த சிவபெருமானே இறங்கி அவருடன் அப்படியே அந்த அருளாக இணைந்து விடுவார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பக்குவ நிலையில இருக்காங்க. அப்ப நம்ம நம்ம இன்னொருத்தவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன பக்குவத்துல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் புரியணும். அதுல நமக்கு ம் எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஒரு மனிதனா நீ பிறந்தேன்னா இன்னொரு ஆன்மா என்ன பக்குவத்துல இருக்காங்கன்னு நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத தான் அடுத்த தலைப்பான பாத்திரத்துல சொல்லியிருக்காரு. பாத்திரம் அப்படிங்கிறது பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம ஒரு பாத்திரம்னா நம்ம யாருக்கு தானம் கொடுக்க போறோமா இல்ல தர்மம் கொடுக்க போறோமா அவங்கள பார்த்து நாம புரிஞ்சுக்கணும். அததான் பாத்திரத்துல சொல்லியிருந்தாரு. தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த தானம் அப்படிங்கிறது நம்ம கோயில்ல அன்னதானம் பண்றது இல்ல இரத்த தானம் பண்றது இதுலலாம் நம்ம தானம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப இல்லாத ஏழை எளியவர்களுக்கு நாம ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அத தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு தேவைக்காக நாம அவங்களுக்கு கொடுப்போம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க கிட்ட இருந்து நமக்கு திரும்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா பசு புண்ணியம் தான் கிடைக்கும். அந்த சாதாரண ஆன்மாக்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்துல இருந்து நமக்கு பசு புண்ணியம் கிடைக்கும். இந்த தானம் அப்படிங்கிறது யாருக்கு சொல்றோம்னா உயர்ந்தவர்களுக்கு, ஒரு ஞானிகள் அவங்களுக்கெல்லாம் நாம எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம நாம கொடுக்குறோம். அது நமக்கு எப்படி சேரும்னா பதி புண்ணியமா சேரும். இது பசு புண்ணியம். அது தானம் பதி புண்ணியமா சேரும். அதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப பாத்திரம் அறிந்து அப்படின்னா அவங்களுக்கு நாம ஒன்ன தானமா கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த தானம் நமக்கு பதி புண்ணியமா சேர்ந்தாதான் அது அடுத்த பிறவிக்கு நம்மள அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். இல்ல எனக்கு இப்படி ஒரு ஒரு சாமியார் வேஷம் போட்டிருந்தாலே நான் நம்பி நான் கொடுத்துடுறேன் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு பசு புண்ணியமா தான் சேரும். அந்த பசு புண்ணியத்துக்காக நாம திரும்பவும் இந்த உடல் எடுத்து பிறந்து இறந்து இதுக்குள்ளே தான் இருப்போம். அப்ப நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத புரிந்துதான் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பாத்திரத்துல சொல்லியிருந்தாரு. இப்ப அடுத்த தலைப்பு அபாத்திரம் அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு ஆப்போசிட். இப்ப பறை அப்படின்னா மேலான பொருள் அப்படின்னா அபரம் அப்படின்னா அது கீழான பொருள், கீழே இருக்கக்கூடியது. அப்ப பாத்திரம் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்ளளவு அப்படின்னு பார்த்தோம். அவங்களுடைய குணம் எப்பயுமே அந்த ஒரே நிலையில இறைவனை நினைச்சிட்டாங்கன்னா அதே நிலையில இருப்பாங்க. அவங்க பாத்திரம். அபாத்திரம்னா அதற்கு சம்பந்தம் இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அது அபாத்திரம். இப்ப இந்த தலைப்பு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கதை பார்த்துட்டு போகலாம். ஒரு பணக்காரர் இருக்காரு. நல்ல வசதி. அவருக்கு நல்ல காரு, வீடு எல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு. அவர் ஒரு நாள் ரோட்ல போகும்போது ஒருத்தர் அவர்கிட்ட பிச்சை கேட்கிறாரு. என்கிட்ட எதுவுமே இல்ல, ஏதாவது குடுங்க அப்படின்னதும் இவர் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர். உடனே அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு ரூ. 50 குடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அப்புறம் ஒரு வருஷம் ஆயிடும். பார்த்தா இவருக்கு திடீர்னு வருமானம் இல்லாம பிசினஸ் லாஸ் ஆகி ஒன்னொன்னா அந்த வீடு, சொத்து இதெல்லாம் அப்படியே வித்து இவர் ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துருவாரு.
இவர் யோசித்துட்டே இருப்பாரு. நாம எல்லாருக்கும் கருணையோட நல்லது தானே செஞ்சோம். நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு? நம்ம ரியல் லைஃப்லயும் இப்படியெல்லாம் பார்ப்போம். அவர் ரொம்ப நல்லவரு. ஆனா, அவருக்கு மட்டும் ஏன் அடிக்கடி கஷ்டம் இப்படியே வருது? அவருக்கு மட்டும் ஏன் சோதனையா வருது? அப்படின்லாம் நாம நெனப்போம். அதே மாதிரி தான் அவரும் ரொம்ப நல்லவரு. அவருக்கு அப்படியே அடுத்தடுத்து கஷ்டமா வருது. ஒரு 1 வருஷம் கழிச்சு அவரு திரும்ப அந்த இவரு ரூ. 50 குடுத்தாரு இல்லையா? அவர வந்து பார்க்குறாரு. அவர் பார்த்தா, அவர் வந்து பயங்கர பணக்காரர் ஆயிட்டாரு. ரொம்ப வசதியா, அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. திரும்ப இவங்க 2 பேரும் பார்க்கும்போது, அவர் வந்து கேட்பாரு. "நீ கஷ் அ உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியலையா? அன்னைக்கு நான் வந்து உங்கள்ட்ட எனக்கு கஷ்டமா இருக்குன்னு கேட்டேன். நீங்க ஒரு ரூ. 50 குடுத்தீங்கல்ல?" அப்படின்னு சொல்லதும், அவருக்கும் ஞாபகம் வந்துரும். "ஆமா, ஞாபகம் இருக்கு" அப்படிங்கிறாரு. இவர் சொல்றாரு, "உங்ககிட்ட ரூ. 50 வாங்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம். நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டேன்" அப்படின்னு சொல்வாரு. இவரு யோசித்து பார்ப்பாரு. ஆமா இவன பார்த்து நம்ம ரூவா குடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒவ்வொரு இரக்கமா வந்துச்சு. பிசினஸ்ல ஒவ்வொரு லாஸா வந்து நம்ம எல்லாத்தையும் இழந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. அப்புறம் அவரு நான் நல்லா இருக்கேன்னு போயிருவாரு. இவரும் வந்துருவாரு. இவருக்கு ஒரே யோசனையா இருக்கும். அது எப்படி இப்படி நடக்குது? இப்படி ஏன் ஆச்சு? அப்படின்ட்டு. உடனே ஒரு ஞானிட்ட போய் கேட்பாரு. நான் இந்த மாதிரி எனக்கு பிசினஸ் நல்லா இருந்தது. இப்படி ஆயிருச்சு. அவன் நல்லா ஆயிட்டான். இதுக்கு என்னவா இருக்கும்? அப்படின்னு கேட்கிறப்ப, நீ குடுத்த ரூ. 50ல அவன் வந்து ஒரு மீன் பிடிக்கிற வலை வந்து வாங்கியிருந்தான். அந்த வலைய கொண்டு போய் அவன் மீன் பிடிக்கிறதுக்கு கடல்ல போட்டான். தினம் அதுல வந்து நெறைய மீன் மாட்டுச்சு. அத வச்சு அவன் வந்து பணக்காரன் ஆயிட்டான். நீ குடுத்த ரூவால தான் அவன் பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்வாங்க. அப்ப எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு கேட்கிறப்ப, அவன் பிடிச்ச ஒவ்வொரு மீனும் வந்து ம் அ சபிச்சுச்சான். என்னுடைய உயிர் வந்து இறப்பதற்கு காரணமா இருந்தது இந்த வலை தான். இந்த வலை இவனுக்கு கிடைக்க செஞ்சவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மீனும் வந்து சாபம் விட்டுச்சாம். அந்த மீனுக்கு கஷ்டம் ஏற்பட்டதுனால, உனக்கு வந்து உன்னுடைய வியாபாரம் வந்து இப்படி ஆயிருச்சு. நீ குடுத்த தானம் வந்து மறைமுகமா பல உயிர்கள வந்து பலியிடுறதுக்கு காரணமானனால, உனக்கு இந்த இரக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லவும், இவருக்கு அப்ப நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு தானம் குடுக்குறோம்னா, அத அவங்க எந்த விதத்துல பயன்படுத்துறாங்களோ, அதுதான் நமக்கு வந்து நடக்கும். இதுதான் இந்த கதையோட கருத்து. அப்ப நமக்கு என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்க கஷ்டமா இருக்காங்கன்னு தானே நம்ம இரக்கமோட அந்த ரூபாவ குடுத்தோம். அப்ப அந்த இடத்துல நாம எப்படி நடந்திருக்கணும்? அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இந்த தலைப்பு வந்து குடுத்திருக்காரு. நம்ம இறைவன் கிட்ட போயி, "எனக்கு அருள் குடு" அப்படின்னு தான் கேட்கிறோம். எனக்கு வந்து கருணை குடு அப்படின்லாம் கேட்க மாட்டோம். அறிவு குடுன்னும் கேட்க மாட்டோம். அருள் குடு. உன்னுடைய அருள் எனக்கு வேணும். உன்னுடைய திருவருள் எனக்கு கிடைக்கட்டும். உன் அருளுக்காக வந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த அருள் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்குன்னா, அறிவும் இருக்கு, கருணையும் இருக்கு. 2ம் சேர்ந்தது தான் அருள். 2மே வந்து கட்டாயம் வேணும். இப்ப நமக்கு வந்து கருணை மட்டும் இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி தான் யார் கஷ்டப்பட்டாலும் நாம வந்து தூக்கி தூக்கி குடுத்துருவோம். அவங்க அதை எப்படி பயன்படுத்துறாங்க என்னன்னே தெரியாம, அதனுடைய விளைவுகள நாம வந்து அனுபவிச்சுட்டு இருப்போம். இப்ப அறிவு மட்டும் நமக்கு இருந்தா என்ன செய்வோம்? கருணை இல்லாம அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா, ரொம்ப அறிவா இருக்கிறதா நெனச்சுட்டு யார பார்த்துமே இரக்கப்பட மாட்டோம். யாருக்குமே எதுவும் செய்ய மாட்டோம். அறிவா இருக்கிற மாதிரியே இருந்துருவோம். ஸோ அந்த 2மே வேணும். 1 மட்டும் இருந்து பிரயோஜனமே இல்ல. அந்த 2ம் சேர்ந்தது தான் அருள். அப்ப இறைவன் கிட்ட தான் அந்த அருள் இருக்கு. அப்ப இறைவனுடைய அருள் நமக்கு கிடைச்சா தான், பார்க்கிறவங்கள நம்ம வந்து இவங்க நம்ம தானம் குடுக்கிறவங்களுக்கு சரியானவங்களா, இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப எங்க வீட்லயே எங்க அம்மா வந்து என்ன சொல்வாங்கன்னா, "நீ இப்படியே இருக்காத. நீ இப்படியே சும்மா இந்த இதெல்லாம் படிச்சுட்டு நீ ரோட்ல போம்போது, யாராவது ஏதாவது சொன்னா நீ ஏமாந்துருவ. யாராவது இங்க இந்த கிளாஸ் நடக்குது, இங்க நல்லா சொல்லிக் குடுத்தாங்க. அந்த சாமியார பார்த்தா இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னா, நீ பாட்டுல போயிருவ. நீ ரூவாய தொலைச்சுருவ. இப்படி இருக்காத." அப்படின்ட்டு என்ன சத்தம் போட்டுட்டே தான் இருப்பாங்க. நான் எனக்கு தெரியும்மா, நான் பார்த்துக்கிறேன்ம்மா அப்படின்னு சொல்றனால பேசாம இருப்பாங்க. நமக்கு அந்த அறிவு அவசியம் வேணும். இல்லைன்னா, அ இந்த காலத்துல இது கஷ்டங்கிறத உணர்ந்து, அப்பவே வந்து திருமூலர் எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாதுங்கிறதையும் விளக்கியிருக்காரு. அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து அருள் வேணும். அந்த அருள் வந்து இறைவன் தான் குடுப்பாரு. அந்த இறைவனுடைய அருளோட நாம இருக்கும்போது, நம்மளால உணர முடியும். நம்ம கிட்ட வந்து கேட்கிறவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? நாம அத குடுக்கலாமா? அப்படின்னு உணர்ந்து தான் குடுக்கணும்.
அததான் இந்த அப்பாத்திரத்துல சொல்றாரு. இப்போ இன்னைக்கான பாடல் பார்க்கலாம். 505வது பாடல். கோல வரட்டை குனித்து குலகிட்டு பாலைக் கறந்து பருகுவதே யொக்குஞ் சீலமுன் நோன்பு மிலாதவர்க்கு ஈந்தது காலங் கழிந்து பயிரது வாகுமே. கோல அப்படின்னா நல்ல நல்ல கோலம் அப்படிங்கிறதே ஒரு அழக குறிக்கிறது. நம்ம வீட்டுக்கு அழகு சேர்ப்பது நம்ம முன்னாடி வைக்கக்கூடிய அந்த கோலம். அப்ப கோலம்னா அழகுடைய வரட்டு வரட்டை அப்படின்னா அந்த மலட்டு பசு. ஒரு பசு அதுக்கு வந்து குட்டி போட முடியாது, பால் சுரக்க முடியாது அப்படின்னா, அத வந்து மலட்டு தன்மையோட இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு அழகுடைய மலட்டு பசுவை குனித்து குலகிட்டு அத வந்து நல்லா பராமரிச்சு, அந்த பசுவுக்கு நாம வந்து இலை, தழை எல்லாம் குடுத்து, அத நல்லா அ சாப்பிட வச்சு, பாலை கறந்து பருகுவதே. அதுக்கப்புறம் அந்த பசுகிட்ட போயி நான் பால கறந்து குடிக்கணும் அப்படின்னு நாம நெனச்சோம்னா, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அந்த பசுவுக்கு பால் சுரக்கக்கூடிய தன்மையே இல்ல. ஆனா அத போட்டு அத அழகுபடுத்தி, அத பராமரிச்சு, அதுக்கு புல்லெல்லாம் குடுத்துட்டு, அதுட்ட போய் நம்ம பால கேட்கிறது எப்படி ஒரு ம இழிவான செயலோ, அதுபோல தேயொக்குங் அதற்கு அதற்கு நிகரானதுதான் சீலமும் நோன்பும். சீலம் அப்படின்னா ஒழுக்கம். நோன்பு அப்படிங்கிறது குணம். ஒழுக்க குணம் இல்லாதவர்க்கு ஈந்தது. அந்த மாதிரி ஒரு ஒழுக்க குணம் இல்லாதவங்களுக்கு நாம போய் குடுத்துட்டு, காலம் கழிந்து பயிரது ஆகுமே. காலம் கழிந்த பிறகு நாம போய் பயிர் செய்தோம்னா, அந்த செடி எப்படி வரும்? அதுல இருந்து என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. அதுக்கு தான் சமம். அந்த குணமில்லாத, ஒழுக்கமில்லாத ஒருவருக்கு நாம குடுக்கிற தானமானது, எப்படி மலட்டுத்தன்மையுடைய ஒரு பசுவ நாம பராமரிச்சுட்டு, அதுகிட்ட போய் பால எதிர்பார்க்கிறோமோ, எப்படி வந்து காலம் கழிந்த பிறகு பயிரிட்டுட்டு, அதுல இருந்து பலன எதிர்பார்க்கிறோமோ, அதுக்கு நிகரானது. அப்ப நம்ம வந்து இதுல அப்ப என்ன சேர்க்கிறோம்? நம்ம வந்து பசு புண்ணியத்த தான் சேர்க்கிறோம். நம்ம தகுதி இல்லாத ஒரு ஒழுக்கமும் குணமும் இல்லாதவர நம்ம வந்து ஒழுக்கமானவர் நெனச்சிட்டு குடுக்குறது வந்து, பசு புண்ணியத்த தான் குடுக்கும். திரும்ப திரும்ப நாம இந்த பிறவிலே பிறந்துகிட்டே இருக்க வேண்டிதான். அதனால எந்த பலனும் இல்ல. அப்ப பதிப்புண்ணியம் வேணும்னா, அந்த ஒழுக்கமான ஞானிகள் யாருன்னு உணர்ந்து, அவங்களுக்கு மட்டும் தான் நாம தானத்த குடுக்கணும். அவங்க தான் பாத்திரம், இவங்க அபாத்திரம் அப்படிங்கிறத சொல்றாரு. 506வது பாடல். ஈவதி யோக இயம நியமங்கள் சார்வதறிந்தன்பு அன்பு தங்கும் அவர்க்கன்றி ஆவதறிந்தன்பு தங்காதவர்களுக்கு ஈவ பெரும்பிழை என்று கொள்வீரே. ஈவதி யோகம். ஈவது நம்ம வந்து ஒரு தானம் குடுக்கிறது. பிறருக்கு தானம் குடுக்கிறதே அவர் வந்து ஒரு யோகமா சொல்றாரு. அதுவே வந்து ஒரு யோக நிலைதான். எப்படி யோகத்துல வந்து இயமம், நியமம் அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்கோ, அதையே தான் சொல்றாரு. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஈவக்கூடிய அந்த யோகத்துல இயமம் அப்படின்னா, நம்ம எதையெல்லாம் தவிர்க்கணுமோ, இந்த இந்த வாழ்க்கையில நாம வந்து இந்த பொறாமை, கோபம் இது எல்லாத்தையும் நாம வந்து தவிர்க்கணும். அப்ப இயமம்னா இந்த குணங்கள் எல்லாம் விட்டுட்டு, நியமம் அப்படின்னா நாம சேர்க்க வேண்டியது ஒழுக்கம், நல்லொழுக்கம், ஆ அந்த ஞானம் இதெல்லாம் நியமம். நாம வந்து சேர்க்கணும். அப்ப விலக்க வேண்டியத விலக்கிட்டு, கற்க வேண்டியத கற்றவர்கள் சார்வதறிந்தன்பு தங்கும் அவர்களுக்கு அந்த மாதிரி நம்ம நீக்க வேண்டியதை நீக்கிட்டு பெற வேண்டியதை பெற்று இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு தான் அன்பு இருக்கும். அது யாரு அப்படின்னு அறிந்து அவங்களுக்கு தான் நாம வந்து தானத்தை கொடுக்கணும். தங்கும் அவர்க்கன்றி அப்படி அல்லாம ஆவதறிந்தன்பு தங்காதவர்களுக்கு அந்த மாதிரி எந்த அன்புமே இல்லாம அஞ்ஞானத்தோட ஒரு பேர் புகழுக்காக அப்படி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நாம தானம் கொடுப்பது ஈவ பெரும் பிழை என்று கொள்ளீரே.
அப்படி நீங்க குடுக்குறது மிகப்பெரிய தவறு. அத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. தவறு செய்யாதீங்க. யாருக்கு வந்து நம்ம தானம் குடுக்கணும் அப்படின்னு அவங்கள உணர்ந்து தான் நாம குடுக்கணும். பாத்திரம் யாரு, அபாத்திரம் யாரு அப்படிங்கிற உணர்வு நமக்கு வேணும். அவங்களுக்கு மட்டும் தான் குடுக்கணும். அப்படி மாத்தி குடுக்குறது மிகப்பெரிய பிழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருக்க பார்க்கலாம். ஈவதி யோக நியம இயமங்கள். ஈ ஈயக்கூடிய யோகத்தில் தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தும், கொள்ள வேண்டியதை பெற்றுக் கொள்பவரும், சர்வதறிந்தன்பு தங்கும் அவர்க்கின்றே. அந்த குணத்தை அறிந்து அவர்களுக்கு அன்பு செலுத்தி, அவர்களுக்கே தானம் செய்ய வேண்டும். அன்றி அப்படி அல்லாமல் ஆவதறிந்தன்பு தங்காதவர்களுக்கு ஆ அவ்வாறு இல்லாமல் எந்த ஒழுக்க குணமும் இல்லாதவர்களுக்கு தானம் செய்வது ஈவ பெரும் பிழை என்று கொள்ளீரே. அவங்களுக்கு ஈவது மிக பெரிய பிழையான செயல் என்று அறிவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. 507வது பாடல். ஆமாரறியா ஆரறியாபதில் பஞ்ச பாதகன் தோமாறும் ஈசர்க்குந் தூய குரவர்க்கும் காமதி விற்றோருக்கும் தரல் தந்து கற்பிப்போன் போமா நரகிற் புகான் போதங்கு கற்கவே. இப்போ இந்த பாடல் இதுக்கு முன்னாடி இருந்த 2 பாடல்கள்லயும் நம்மள வந்து ரொம்ப நல்லவங்களா நினைச்சு நீ குடுக்க போறேன்னா அப்படி பார்த்து குடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல்ல குடுக்கக்கூடிய நம்ம எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, குடுக்குறவங்க யாருங்கிறத நாம உணரணும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. ஆமறியா அரியாநதி பஞ்சபாதகன். பஞ்சபாதகன் அப்படின்னா 5 மிகப்பெரிய குற்றங்களை செய்பவன். 5 மிகப்பெரிய குற்றம் எதுனா கொலை, கொள்ளை, கள் உண்பது, காமம், பொய். இந்த 5ம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட செயலா சொல்றாரு. ஆஹ் பஞ்சபாதகன் அப்படின்னா இந்த 5 குணங்களையுமே உடைய ஒரு மிகப்பெரிய கெட்டவனாக இருந்தாலும் ஆமறியா அவங்களுக்கு வந்து எந்த அறிவுமே இல்லாம இந்த கெட்ட தொழிலை மட்டுமே 5 கெட்ட குணங்களை மட்டுமே செய்பவனாக இருந்தாலும் தோமாறும் ஈசர்க்கும் தூய குரவர்க்கும் அப்படி அவன் வந்து கெட்ட வழியில சேர்த்த செல்வமோ திருடி கொண்டு வந்த செல்வமோ எதுவா இருந்தாலும் அத வந்து குரவர்க்கு அப்படின்னா மிகப்பெரிய ஞானி, ஒழுக்கமானவங்க, சான்றோர், முனிவர் அவங்களுக்கு வந்து அவன் குடுத்தானா, அப்படி அவன் கெட்ட வழியில இருந்தும் ஒரு நல்லவங்களை கண்டுபிடிச்சு அந்த பாத்திரம் உணர்ந்து அவன் தானம் செய்தானா, காமாதி விட்டோருக்கும் தரல் தந்து கற்பிப்போன். காமாதி விற்றோர்க்கு அப்படின்னா காமாதிங்கிறது கெட்ட குணங்கள். அதை விட்டோர்க்கு அதை விட்டவங்க அதுல ஒரு 5 குணங்கள் இருக்கு. நம்ம பாக்குற காமம், குரோதம், லோகம், மதம், மாச்சரியம். காமம் அப்படின்னா மோகத்தை குறிக்கும். ரோதம் அப்படின்னா கோபத்தை குறிக்கும். லோகம் அப்படின்னா சுயநலத்தை குறிக்கும். மதம்னா கர்வத்தை குறிக்கும். மாச்சரியம் அப்படிங்கிறது பொறாமையை குறிக்கும். இந்த 5 கெட்ட குணங்களை விட்டவர்களுக்கு அவன் 5 கெட்ட குணங்களோட இருந்து இந்த 5 கெட்ட குணங்களை விட்ட அந்த சான்றோர்களுக்கு அவன் வந்து தானம் செய்வான்னா போமா நரகிர் புகான் போதங்கற்கவே. அவன் செய்த கெட்ட தொழிலுக்கு அவன் போக வேண்டிய இடம் நரகம்தான். போமா நரகிர் அவன் நரகத்துக்கு போக வேண்டியதா இருந்தாலுமே சரியான நபருக்கு அவன் தானம் செய்ததுனால அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அத வந்து அவனுடைய நிலையில் நிற்கச் செய்வான். நரகத்துக்கு போகாம அவன் வந்து காப்பாற்றப்படுவான். இப்ப நம்ம இந்த குணங்கள் இதுல சொல்லப்படக்கூடிய அந்த கொலை, கொள்ளை, கள் உண்பது அதை விட கெட்ட குணமா அவர் எதை சொல்றாருன்னா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாதத வந்து இதை விடவும் மோசமான ஒரு செயலா சொல்லியிருக்காரு. இன்னொருக்க பார்க்கலாம். ஆமரியா நதி பஞ்சபாதகன்.
எந்த அறிவும் இல்லாமல் 5 கெட்ட குணங்களுடன் அந்த கெட்ட தொழிலையே செய்பவனாக இருந்தாலும், தோமாரும் ஈசர்க்குந் தூய குரவர்க்கும் காமாதி விட்டோருக்கும். அந்த 5 கெட்ட குணங்களை விட்டு சான்றோராகவும், ஞானிகளாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு தரல் தந்து கற்பிப்போன். அவர்களுக்கு தக்க நேரத்தில் அவர்களுக்கு ஏற்றதை தானமாக செய்யக்கூடியவன். போமா நரகிற் புகான் போதங் கற்கவே. அவன் நரகத்திற்கே செல்லக்கூடியவனாக இருந்தாலும் நரகத்திற்கு செல்லாமல் அவன் காப்பாற்றப்படுவான். அடுத்த பாடல் 508வது பாடல். மண்மலை அத்தனை மாதனம் ஈயினும் அனல் இவன் என்றே அஞ்சலி எத்தனாய் எண்ணி இறைஞ்சாதற்கு ஈந்த விருவரும் நன்னுவரேலா நரகக் குழியிலே. இப்ப இந்த பாடல்ல வந்து நம்ம எப்படி தானம் பண்ணணும், இல்ல நம்ம தானம் வாங்குற இடத்துல இருக்கோம்னா நாம எப்படி அந்த தானத்தை பெறணும், இந்த கருத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு. மண்மலை அத்தனை மாதனம் ஈயினும். மண்மலைனா மண்ணால செய்யப்பட்ட மிகப்பெரிய மலை. அந்த மலை அளவுக்கு அத்தனை அந்த மண்மலை அளவுக்கு மாதனம் ஈயினும், அவ்வளோ பெரிய செல்வமோ பொருளோ ஏதோ ஒன்ன ஈயினும் நம்ம கொடுக்கிறதா இருந்தாலும், அண்ணல் இவனென்றி அஞ்சலி எத்தனாய். நமக்கு வந்து மலை அளவுக்கு ஒரு பொருளை நாம வந்து தானமா கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய பொருள் நமக்கு கிடைத்திருக்கு. அதனாலதான் இதை நாம வந்து கொடுக்க தயாரா இருக்கோம். அப்ப இத கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கிறவன் வந்து இறைவன் தான். அவனுடைய அருளால தான் நமக்கு இது எல்லாமே கிடைச்சிச்சு. இப்ப அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவனை நினைத்து அவனை வணங்கி நீதான்ப்பா கொடுக்குற, நான் கொடுக்கல அப்படிங்கிற அந்த நினைப்போட நாம வந்து கொடுக்கணும். அண்ணல் இவனன்றி அஞ்சலி எத்தனாய். அந்த இறைவனை அந்த நேரத்துல வணங்கி நீதான் கொடுக்குற, இதெல்லாம் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொடுப்பவனும் எண்ணி இறைஞ்சாதற்கு ஈந்த இருவரும். அப்படி கொடுக்கும்போது அவர்கிட்ட வாங்குறவங்க எப்படி இருக்கணுமா, எண்ணி இறைஞ்சாதற்கு அந்த வாங்குறவங்க இறைவனே வந்து கொடுக்குறாரு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட போய் ஏதோ ஒண்ணு கேட்போம், அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இறைவன் தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரரா வந்து கொடுக்குறாரு அப்படின்னு வாங்குறவங்கள நாம இறைவனா நினைச்சு அவங்கள வணங்கி தான் வாங்கணும் அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காரு. இருவரும் நன்னுலவ ரேலாக நரக குழியிலே. அப்படி இல்லாம குடுக்கறவங்களும் இறைவனை நினைக்கல, வாங்குறவங்களும் இறைவனை நினைக்கல அப்படின்னா அந்த இருவருமே வந்து அந்த நரகத்துக்கு தான் போவாங்க. அந்த நரகத்துல போய் தான் வருந்துவாங்க. அப்ப குடுக்கறவங்களும் இறைவனை நினைத்து தான் கொடுக்கணும், வாங்குறவங்களும் இறைவனை நினைத்து தான் வாங்கணும். இறைவனை நினைக்காமல் தானம் செய்தால் பயனில்லை, இறைவனை வணங்காது தானம் பெற்றாலும் பயனில்லை. இந்த இருவரும் நரகத்திற்கே செல்வார்கள். இதத்தான் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. இந்த 4 பாடலோட அப்பாத்திரம் வந்து முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த 2 தலைப்புலயுமே அவர் என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு தான் சொல்லியிருக்காரு. யாரு பாத்திரம் அபாத்திரம்னு அவங்கள பத்தி சொல்லல. நமக்கு யாரு பாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது அந்த அருள் இருந்தாதான் நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். அப்படி நாம வந்து அந்த பாத்திரத்துக்கு தானம் கொடுத்தாதான் அது வந்து பதி புண்ணியமா நமக்கு சேர்ந்து நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அப்படி இல்ல, நம்ம அபாத்திரத்துக்கு நாம வந்து கருணையோட கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதற்கான அது வந்து பசு புண்ணியமாக தான் கருதப்படும். மீண்டும் அது வந்து ஒரு நல்வினை தீவினையா நம்மளையே தான் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த முதல் பாடல்ல அந்த அழகான பசு, ஆனா அது மலட்டு பசு அப்படிங்கிறத தெரியாம அதை பராமரிச்சுட்டு அதுகிட்ட போய் நாம பாலை எதிர்பார்க்கிறது எவ்வளோ ஒரு அறியாமையான செயலோ. எப்படி காலம் கடந்த பிறகு பயிரிட்டுட்டு அதுல இருந்து விளைச்சல் எதிர்பார்க்கிறது ஒரு அறியாத செயலோ, அதே மாதிரிதான்
எந்த ஒரு நற்குணமும், ஒழுக்கமும் இல்லாத ஒருத்தருக்கு போய் தானம் குடுத்துட்டு, நாம பலன எதிர்பார்க்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து 2வது பாடல்ல வந்து, அ ஈ நம்ம யாருக்கு குடுக்குறோம் அப்படிங்கிறவங்க வந்து, அ எதெல்லாம் விட்டு ஒழிந்தால் அவங்க குணம் நற்குணமா மாறுமோ, எது எல்லாம் பெற்றுக்கொண்டால் அவங்களுடைய நற்குணமா மாறுமோ, இயமம், நியமம் அந்த வழியில நின்னு ஒழுக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு குடுக்குறது தான் வந்து சிறந்தது. அப்படி இல்லாம குடுத்தா, அது மிகப்பெரிய பிழை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்த பாடல்ல, கெட்டவனாகவே இருந்தாலும், அவன் சரியான நபருக்கு தானம் குடுத்துட்டானா, அவனுக்கு நரகம் கூட கிடையாது. கடைசி பாடல்ல, நாம ஒரு பொருள தானம் குடுக்கிறதுனாலும் சரி, இறைவன வணங்கி தான் குடுக்கணும். நாம யார்கிட்டயாவது தானம் பெறுறதா இருந்தாலும், நாம வந்து இறைவன வணங்கி தான் வாங்கணும். இந்த 4 கருத்த தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இந்த இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே நாம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம பேருக்காக, புகழுக்காக நம்ம தானம் செய்றது, இது எல்லாமே வந்து வெறும் பசு புண்ணியம் தான். அதனால நல்வினை, தீவினை தான் மாறி மாறி வரும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு ஞானி இருந்து, அந்த ஞானிக்கு குடுக்கக்கூடிய தானம் மட்டும் தான் நமக்கு வந்து பிறவி இல்லாத முக்திய வந்து அளிக்கும். மீதி எல்லாமே மீண்டும் பிறவிக்கு தான் கொண்டு வரும். அப்ப அந்த ஞானிய நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறவங்க தான் வந்து ஞானி. நம்ம இந்த நாயன்மார்கள் கதைகள்லாம் படிச்சிருப்போம். அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அவங்களுக்கு பசியே வந்தாலும் அவங்க வந்து யார்கிட்டயும் போய் கேட்க மாட்டாங்க. இறைவனே அவங்களுக்கு வந்து அருள் செய்வார்ன்னா, அவரே உணர்ந்து அவரே வந்து குடுத்துருவாரு. ஞானிகள் யார்கிட்டயுமே போய் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம வந்து பதிப்புண்ணியம் வேணும்னா, அந்த பாத்திரம் அறிந்து நாம தானம் செய்யும்போது தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுவரைக்கும் இறைவன் அருள் நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்க வேண்டியதான். கிடைக்காத வரைக்கும் நம்ம பசு புண்ணியம் செய்துக்க வேண்டியதான். டவுட் இல்லைன்னா நாம கிளாஸ முடிச்சிரலாம். திருமூலரின் திருவடிகளுக்கு நன்றியை தெரிவித்து இந்த வகுப்பை முடிப்போம்.